அவுதுபில்லாஹிமின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம் பாகம் 42. என்னுடைய சேனல் முஸ்லீம் சாங்ஸ் மதுரை சுலைகா பிவி. இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான் அழுத்தினீங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான மார்க்கம், ஒரு அற்புதமான மார்க்கம் இல்லையா? வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்தது இல்லையா இஸ்லாம் மார்க்கம்? வல்ல ரஹ்மான் அன்பாளன், அருளாளன், கருணையாளன், கிருபையாளன், வணக்கத்திற்குரியவன், கண்ணியத்திற்குரியவன், போற்றுதலுக்குரியவன், எல்லா புகழும் அவனுக்கே சொந்தம் இல்லையா? வல்ல ரஹ்மான் மிகவும் சிறப்பானவன். அன்பின் அரசன், ஆற்றலின் அரசன், நீதியின் அரசன், நேர்மையின் அரசன், எல்லா புகழும் அவனுக்கே சொந்தம். இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்த மார்க்கம். இஸ்லாமியர்களாக பிறக்கிறதுக்கே நம்ம நிறைய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்துருக்கான். சுக்குர் அல்ஹம்துலில்லா. வல்ல ரஹ்மானுக்கு நம்ம சுக்குர் சொல்லணும். சுக்குர் அல்ஹம்துலில்லா. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான ஒரு அற்புதமான மார்க்கம். இந்த இஸ்லாம் இனிமையான மார்க்கங்கிற பகுதியில் நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல, அவங்க மன்னராக இருந்தாங்கல்ல, அப்போ வழக்கு, அவங்க சபைக்கு அரசபைக்கு ஒரு வழக்கு, அதுக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருக்காங்க. அமான்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு தகப்பனும் மகளுமா இருக்காங்க. தாய் இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க. தகப்பனும் மகளுமா இருக்காங்க. மகளுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு 18 வயசு. அவங்க வீடு, தோட்டம் வச்சுருக்காங்க. விவசாயம் பண்ணுறாரு. விவசாயி அவர். அவங்க அப்பா விவசாயி. தோட்டமும் வீடும் தோட்டமும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, அதில் மாமரம், பேரிச்சை மரம், அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது விவசாயம் பண்ணுற விவசாயி அவர். தகப்பனும் பிள்ளையுமா அங்கே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவர் இந்த தோட்டத்தில் தோட்டம் வச்சுருக்கனால அந்த மரங்களுக்கு இதெல்லாம் உரம் போடணும் இல்லையா? அதெல்லாம் வாங்குறதுக்காக கடையில் போய் நான் உரம்லாம் வாங்கிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போகிறாங்க. அந்த குதிரை வண்டி வச்சுருக்காரு. அதனால் அதில் போயிடுறாரு அவர். இந்த பொண்ணு வீட்டில் இருக்குது. 18 வயசு அந்த பொண்ணுக்கு. அந்த பிள்ளை வீட்டில் இருக்கா. அப்போ வீட்டில் இருக்கும்போது ஒரு 8 பேர் சேர்ந்து, ஒரு 8 பையங்க, கொஞ்சம் வயசு பையங்க தான். அவங்க 3 பேர் முஸ்லீமும், 5 பேர் சிலை வணக்கம் பண்ணுறவங்க. அது அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி அந்த மெயின் ரோட்டில் இருக்காங்க. இவங்க உள்ள கூடி உள்ள வீடு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா தோட்டத்தோட வீடு இருக்கனால உள்ள கூடி இருக்குது. அந்த பையங்க இருக்கிறது தெருவில், மெயின் தெருவில் இருக்கிற பசங்க. அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கதவு பின்பக்கம் உள்ள கதவு வழியாக உள்ளே இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இவர் உரம் வாங்க போகிறாருல, அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்துடுறாங்க. இந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறாங்க. இந்த 8 பேரும் சேர்ந்து போட்டுட்டு அவங்க பாலியல் வன்கொடுமை முடிச்சுட்டு போயிடுறாங்க. வெளியே போகும்போது பக்கத்தில் உள்ள ஆளுகள்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே 8 பேர் போகிறாங்க. சரி, அவர் இருப்பார்ல, அவங்க அப்பா இருப்பார்ல, ஏதாச்சும் என்னமாச்சும் வாங்க வந்திருப்பாங்க. இந்த பழங்கள்லாம் விளைய வைக்கிறாங்கள, மாமரம் இருக்குது, பேரிச்சை மரம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா பழ வகைகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. தோட்டம் இருக்கு இல்லையா? அதனால் அவங்க என்ன ஜாமான் வாங்க வந்திருக்காங்களோ, பொருட்கள் வாங்க வந்திருப்பாங்க போல். அதனால் அந்த பையங்க போகிறாங்க போலன்னு பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. இவங்க அப்பா அந்த உரம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. இந்த பிள்ளை அப்படியே மயங்கி போய் கிடக்கா. பிள்ளை ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டா. பார்த்தோன்னே இவர் பதறி போயிட்டார். ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லி கதறி அந்த பிள்ளையை தூக்கிட்டு வைத்தியர் வீட்டுக்கு, அந்த காலத்துலலாம் வைத்தியர் தானே பார்ப்பாங்க, இப்போ டாக்டர் இருக்காங்க, அப்போ வைத்தியர் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த பிள்ளைய குதிரை வண்டியில் தூக்கி வச்சு அழுது கத்திக்கிட்டு வண்டியில் தூக்கிட்டு வச்சுருக்கோம். அக்கம் பக்கத்துலலாம் பார்க்குறாங்க, என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? அப்போ இவர் இல்லையா வீட்டில்? இந்த பையங்க போனாங்களே, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்க அக்கம் பக்கத்துலலாம். ஐயோ, அந்த பிள்ளைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியலேன்னு கத்திட்டு போகிறாரு, வண்டியில் வச்சு கொண்டு போகிறாரு பிள்ளையே, இவங்க தானே போனாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தாங்கல்ல போகும்போது. ஸோ அதனால் பேசுகிறாங்க. இவர் வைத்தியர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது வைத்தியர் சொல்லிட்டார், இந்த மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இந்த குழந்தைக்கு, பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி. அவர் அப்படியே உடஞ்சி போயிட்டார். அம்மாடி, இப்படி ஆயிடுச்சே நம்ம பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிட்டார். அதோட இந்த பிள்ளைக்கு தேவையான சிகிச்சையெல்லாம் இங்கே பண்ணுறாங்க. ரொம்ப மயங்கிட்டா பிள்ளை. அதனால் அந்த பிள்ளைக்கு தேவையான சிகிச்சையெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அந்த பிள்ளைய கொஞ்சம் இது பண்ணி, அப்புறம் நம்ம மன்னர்கிட்ட போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அவருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போயிடணும்
இந்த மாதிரி அநியாயம் பண்ணவங்கள விடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்க அப்பா ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும் இல்லையா, ரொம்ப வேதனைப்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு தாய் இல்லாமல் நம்ம பிள்ளைய செல்லமாக வளர்த்தமே இப்படி ஆயிடுச்சே நம்ம பிள்ளைக்குன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதோட அந்த பிள்ளைய சிகிச்சை பண்ணிட்டீங்களாம்மா, நான் கூட்டிகிட்டு போகணும் மன்னர்கிட்ட. நான் பண்ணிட்டோங்கய்யா, தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகலாமாம்மான்னு கேட்குறேன். கூட்டிகிட்டு போங்க, ஒன்றும் ஆகாது, நல்லா சரி பண்ணிட்டோம், இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வைத்தியர் சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் குதிரை வண்டியில் தூக்கி வச்சு வேகமாக இங்கே கொண்டு வந்துடுறாரு. இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அரசவைக்கு வந்துடுறாரு. வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி மன்னரே இப்படி ஆயிடுச்சே மன்னரேன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாரு. ரொம்ப வருத்தமாயிடுது. வருத்தமான நிகழ்ச்சி இல்லையா இது, நம்மளுக்கே வருத்தமாக இருக்குது. ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறார், மன்னரே இந்த மாதிரி ஆயிடுச்சே என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி. அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கோவப்படுறாங்க. யார் அந்த பசங்கன்னு சொல்லி சொல்லும்போது இந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. இந்த பொண்ணு வந்து அதுக்காக இந்த பொண்ணை அவர் கூட்டிகிட்டு வந்தது, வைத்தியர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே கூட்டு வரதுக்கு காரணமே இந்த சாட்சி சொல்லணும் இல்லையா, யார் யார் வந்தாங்கன்னு இவருக்கும் தெரியாது. இவர் வந்து உறவங்க போயிட்டார் வெளியே கடைக்கு. அப்போ இந்த பிள்ளை தான் அந்த சாட்சி சொல்லணும் யாருன்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்கணுங்கிறதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்தது. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யாரும்மா நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லிடுது, இந்த மாதிரி இந்த 3 பேர் அந்த 5 பேர் 8 பேரையும் கரெக்டாக சொல்லிடுது, இவங்க தான் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க காவலாளி அனுப்பி உடனே கைது பண்ணி கொண்டு வாங்கிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க கைது பண்ணி கொண்டாந்துடுறாங்க. அவங்க தாய் தப்பனையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க தாய் தப்பன் பெற்றோர்களையும் கூட்டுவாங்க. இந்த மாதிரி தருதலையில் பெற்று வளர்த்துருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தண்டனையை கொடுக்கணும், இவங்களும் தண்டனையை கொடுக்கணும், அவங்களும் தண்டனையை கொடுக்கணும். இந்த மாதிரி புறம்போக்கெல்லாம் பெற்று விட்டால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதோட அவங்க தாய் தப்பனையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவங்களை கைது பண்ணி விலங்கு போட்டு கூட்டுவாங்கன்னு சொல்லி விலங்கு போட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்தோடனே விசாரணை நடக்குது. அப்போ அந்த பொண்ணு தானே சாட்சி, அது சொல்லிடுச்சு. அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களையெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்க இல்லையா அவங்களையெல்லாம். ஸோ அவங்களும் வந்துடுறாங்க. எல்லோரும் வந்து எல்லா மக்களும் சொல்கிறாங்க, ஆமாம் மன்னரே, நாங்கள் பார்த்தோம், இவங்க 8 பேர் தான் உள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்க. ஆனால் நாங்கள் கூட எதுவும் ஜாமான் அவங்க வந்திருக்காங்க இவ்வளோ, இந்த பழத்தோட்டம்லாம் அவங்க வச்சுருக்காங்கல்ல, மாமரம் பெரிச்சம்பரம்லாம், அதனால் அது இன்னும் பொருட்கள் வாங்க வந்திருப்பாங்க போல் இந்த பசங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்படி நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் வீட்டில் இருப்பாருன்னு நினச்சோம் அவங்க அப்பா, அவர் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியாதே மன்னரே அப்படின்னு சொல்லி அதுங்களும் வருத்தப்படுதுங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப இபாதத்தான பொண்ணு, தங்கமான பிள்ளை, அது வெளியே கூட வராது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அவங்க வாப்பாவோட வீட்டிலேயே தான், முஸ்லீம் தான் அந்த பொண்ணு, அவங்க குடும்பம் வந்து முஸ்லீம் குடும்பம் தான். அது வாப்பாவும் பிள்ளையுமா உள்ளே தான் இருப்பாங்க, வெளியே கூட அது வந்து நிற்காது. அப்படி ஒரு இபாதத்தாக இருக்கிற பொண்ணு, அது இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. இவங்க வந்துட்டு போகும்போது என்ன ஜாமான் வாங்க வந்துட்டு போயிருப்பாங்க, ஏன்னா முன்னாடி கேட்க வந்திருப்பாங்க, அவர் இருப்பாருன்னு நினச்சோம், அவங்க வாப்பா இருப்பாங்க, இல்லைன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அதுகளும் சொல்லுதுங்க, வருத்தப்பட்டு சொல்லுதுங்க. அதோட இவருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாங்க, இவங்க எல்லாத்துக்குமே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும்னு சொல்லிட்டாங்க. நிறைவேற்றணும், வர்ற வெள்ளிக்கிழமை ஜும்மா கழித்து முச்சந்தியில் வச்சு தூக்கில் போட்டுறணும் இவங்க 8 பேர்த்தையும். இவங்க உலகத்தில் வாழவே கூடாது இனிமேல், ஏன்னா பொம்பளை பிள்ளைகளை சீரழிக்கிறவங்க உயிரோடு இருக்கக்கூடாது. நம்ம இஸ்லாம் மார்க்கத்தில் அதுதான் தண்டனை இல்லையா. அப்போம்லாம் அவங்களுக்கு நம்ம ஆண்டவனுடைய இதே அப்படி தான். இந்த மாதிரி தவறான ஒரு இது பண்ணும்போது அவங்கள வந்து கடுமையாக தண்டிக்கணும். கடுமையாக தண்டித்தா தான் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் இனிமேல் வராது அப்படிங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் கொடுத்த இதுதான் அது, நம்ம சட்டம். தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. வர்ற வெள்ளிக்கிழமை ஜும்மா கழித்து முச்சந்தியில் வச்சு தூக்கில் போட்டுறணுன்ட்டு. அப்போ இவங்க பெற்றோர்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து 6 மாதம் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. 6 மாதம் 6 மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க, சிறை தண்டனை. ஆயுள் தண்டனை கடுங்காவல் தண்டனை 6 மாதம் இவங்களை எல்லாத்தையும். ஏன்னா பெற்றோர்கள் நல்லா பிள்ளைகளை வந்து நல்லா பாதுகாப்பாக பேணி வளர்க்கணும் இல்லையா. இப்படி புறம்போக்கு மாதிரி வளர்த்தா இப்படி தானே தெரியவாங்க. அதனால் என்ன பிள்ளைம்மா நீங்கள் பெற்று வளர்த்துருக்கீங்க, எதுக்கு இப்படியா வளர்ப்பீங்க, அடுத்த வீட்டு பிள்ளைகளை அநியாயம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நல்லா கடுமையாக திட்டுறாங்க, சாடுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அவங்க பெற்றோர்கள்லாம். 6 மாதம் உள்ளே இருங்க, அப்போ தான் அவங்களுக்குலாம் புத்தி வரும். இந்த மாதிரி பெற்றோர்கள் இனிமேல் இருந்தால் இவங்கள பார்த்து திருந்தட்டும் அவங்க எல்லோரும். பிள்ளைகளை வந்து பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஒழுக்கத்தை முதல்ல கற்றுக் கொடுத்து வளர்க்கணும்ல. இப்படியா வளர்க்குறது, தருதலையாக பெற்று இப்படி வெளியே விட்டு அநியாயம் பண்ணி இந்த பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதோட அவங்க எல்லாத்துக்கும் அந்த பெற்றோர்களுக்கு வந்து 6 மாதம் கடுங்காவல் தண்டனை. அந்த 8 பேருடைய பெற்றோர்களுக்கும் தாய் தகப்பனுக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை போட்டு ஜெயிலில் தள்ளிட்டாங்க. இவங்களுக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிறப்பான ஆட்சி பண்ணாங்க இல்லையா. அவங்களுடைய ஆட்சி வந்து ரொம்ப நேர்மையாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். மக்களுக்கு வந்து ரொம்ப நிறைய நன்மைகள் செஞ்சாங்க. வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருந்தேன். நல்ல அழகு, ரொம்ப சிறப்பானவங்க, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப அழகானவங்க. மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு சிறப்பான ஆற்றலை கொடுத்துருந்தேன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு.
சின்ன பிள்ளையிலே அவங்களுக்கு ரொம்ப அழகு கொடுத்துருந்ததுனால அவங்க அன்னைமார்களுக்கெல்லாம் ஒரே பொறாமை. அதுக்கு மேலே அவங்க வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிரியமாக இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப அநியாயம்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த கதையில் அவங்களுடைய வரலாறில் வரும். ஸோ வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு அற்புதமான மனிதர். அவங்க அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நபி. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நபி, அவங்களுக்கு அல்லாஹ்வை ரொம்ப பிடிக்கும் ரஹ்மானை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து 4வது வானத்தில் அல்லாஹ் வச்சுருக்கேன் அவங்கள. 4வது வானத்தின் பாதுகாவலராக இருக்காங்க. இப்போவும் இருக்காங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து 4வது வானத்தில் இருக்காங்க. ரொம்ப சிறப்பான நபி அவங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஆட்சியில் வந்து நேர்மை, நீதி, நியாயம்னு கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக கொடுப்பாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுத்தாங்க, கரெக்டாக கொடுத்தாங்க இல்லையா, இந்த மாதிரி. அதாவது இந்த மாதிரி ரொம்ப ஒரு வன்மையான ஒரு வன்முறை பண்ணுற ஆளுகளுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். அந்த காலத்தில் இருந்துச்சு, நபிமார்கள் காலத்துலலாம் அந்த மாதிரி இருக்கணும். இருந்தால் ரொம்ப நல்லது. எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ரஹ்மான் கொடுத்த சட்டம் இல்லையா அது. நம்ம நபிமார்கள்லாம் ரஹ்மான் என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படி நிறைவேற்றினாங்க. அதனால் எல்லாருமே இப்போ சில பேர் நினைக்கலாம், நம்மளும் நபிமார்கள் காலத்தில் இருந்திருக்கலாம் போலையே அப்படின்னு நினைக்க தோணும். ஸோ ஆனால் அந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கணுங்கிறான் ரஹ்மானு. அதனால் அப்போ தான் அந்த மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பாடமாக அமையும். இந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி தாய் தகப்பனாக இருக்கிறவங்களும் அந்த குழந்தைகளை வந்து ரொம்ப கண்டித்து, அல்லாஹ் இருக்கான், ரஹ்மான் இருக்கான், நம்ம என்ன செஞ்சாலும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த சின்ன குழந்தையிலேருந்து சொல்லி வளர்க்கணும். சொல்லி வளர்க்கும் போது கண்மணி நாயத்தை பற்றி சொல்லணும், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லணும், அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அன்பாக இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லி வளர்க்கும் போது பிள்ளைய வந்து ஒரு எந்த தவறும் செய்யாது. தப்பான முறைக்கு போகவே போகாது நம்ம பிள்ளைய. அதனால் ரஹ்மானை பற்றியும் சொல்லணும், கண்மணி நாயத்தை பற்றியும் சொல்லி குழந்தைகளை வளர்க்கணும். ஸோ இஸ்லாம் வந்து ஒரு இனிமையான மார்க்கம். இதில் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப சிறப்பானவங்க. நீதி, நேர்மை, நியாயம்னு ரொம்ப சிறப்பான ஆட்சி பண்ணாங்க. ரஹ்மான் அவங்களுக்கு வந்து சிறப்பான ஆற்றலை கொடுத்துருந்தேன். இந்த இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இந்த பகுதியில் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு அரசவையில் நடந்த ஒரு வழக்கை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த அருமையான வரலாறை சொன்ன எனக்கும், இதை அன்பாகவும் அழகாகவும் பொறுமையாக இருந்து கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் தருவானாகவும். ஆமீன் 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 யா ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.